Hi guys, welcome to 𝗙cie𝗶𝗹𝗀𝗀 channel. இனி இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம அன்பாக்சிங் வீடியோ பண்ண போறோம். என்ன அன்பாக்சிங் பாத்தீங்கன்னா உங்க முன்னாடியே தெரியும், இதுதான் Canonோட 550D உள்ள பழைய மாடல் உள்ள கேமரா. ஆல்ரெடி தெரியும், நிறைய கேமராலாம் வாங்கி அதுல ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஆனா இதுல கேனோன்ல சொன்னோம்னா நிறைய ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. நான் முக்கியமான ஃபீச்சர்ஸ் மட்டும் நான் சொல்லுவேன். பாக்கி ஃபீச்சர்ஸ்லாம் நான் போக வீடியோல நான் போட ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளார போலாமா? வாங்க வீடியோக்குள்ளார போலாம். காய்ஸ், இந்த வரைக்கும் உங்க முன்னாடி கேனோனோட EOS 550D, இதுதான் பழைய மாடல் உள்ளது. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டுடியோக்கு நான் வாங்கினேன். ஆல்ரெடி தெரியும், ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கேமரா இருந்துச்சு. ஆனால் என்கிட்ட இல்லை. இப்போ இது நான் ஸ்டுடியோக்கு புதுசாக வாங்கினேன். அதே சேர்த்து இது ரொம்ப பழைய மாடல். இது பட்ஜெட்டில் மட்டும்தான் கிடைக்கும். நிறைய பேருக்கு பட்ஜெட்டில் வாங்கினீங்கன்னா ஓகே, ஆனால் ரொம்ப ரேர் இது. இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்டில் ப்ரோ வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் எப்போவுமே சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் இனிமேல் ஆச்சும் நெக்ஸ்ட் வீடியோ ஆச்சும் நான் இந்த கேனோனோட கேமரா வச்சு தான் போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது நான் எந்த ஃபோனில் வச்சுன்னா ஐஃபோன் வச்சு தான் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கேனோனை வச்சு தான் அன்பாக்சிங்காக எதா பண்ணுவேன்னா கேனோனை வச்சு தான் செய்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அன்பாக்ஸ் பண்ணுற முன்னாடி வெளியில் பாக்ஸ் ப்ராடக்ட் வெளியில் என்னென்ன பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி ஃபீச்சர்ஸு அதே கீழே EOSோட 550Dயோட பழைய மாடலோட கேனான் உள்ளது இங்கே முன்னாடி இருக்குது. அதை சேர்த்து இப்போ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இமேஜும் இருக்குது, கீழே மாடலும் கொடுத்துருக்காங்க. அது ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் உள்ளதாக இருக்குது. இந்த சைடில் இது டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இன்ஃபர்மேஷன், இது விண்டோஸுக்கும் வரும் மேக்குக்கும் வரும் இது. அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா கேனானுக்கு ரெண்டு இடத்துல இருக்குது. ஒன்று இந்தியாவில் இருக்குது, ஜப்பானில் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது, ஜப்பான்லேயும் இருக்குது. அதான் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்கோடில் இருக்குது. இப்போ வாங்க இது அன்பாக்ஸ் பண்ணலாம் இந்த கேமராவை. ஸோ இதெல்லாம் டேப் விட்டு இருக்குது. இப்போ நான் இந்த டேப்பை கட் பண்ணணும். இதை ஓகே, இது ஒன்று, ஓகே இது ரெண்டு. ஸோ டேப்பு கட் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் டேப் இருக்குது இந்த சைடு. ஓகே, ஸோ கட் பண்ணியாச்சு. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ பாக்ஸில் உங்களுக்கு யூசர் மேனுவல் இருக்குது, உங்கள் SD கார்டு இருக்குது, பார்கோடு இது இருக்குது, 3 புக்கு யூசர் மேனுவல் உள்ளது இருக்குது, உங்களுக்கு 2 CD இது கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது தான். ஸோ இங்கே பாருங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு. ஸோ ஒன்று எடுக்கிறேன். இது டிவிக்கு யூஸ் பண்ண வயர். இது லென்ஸு, சார்ஜர் போடுறது ப்ளஸ் ஒயரோட சேர்த்து. இது மாட்டிட்டு போடுறது, இங்கே வேணால் எடுத்து போடுறது. இது ஸ்ட்ராப்பு. உங்களுக்கு கேமரா, இந்த 3 இது இருக்குது. இந்த ஒரு SD கார்டு இருக்குது. லாஸ்ட்டு பேட்டரி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி இந்த சைடில் ப்ராடக்ட்டு, இந்த சைடில் யூசர் மேனுவல் பாக்ஸ் உள்ள இருந்தது. காய்ஸ், இப்போ உங்கள் முன்னாடி தெரியும், இது இந்த 3 புக்கு நான் இப்போ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது டூபோர் வித் மேக்ரோ. இது ஒரு லென்ஸ் உள்ளது. இது கம்ப்ளீட்டாக ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதான் செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் அடுத்த புக்கு பார்த்தீங்கன்னா கிரேட் ஃபோட்டோகிராஃபி இஸ் ஈஸி. இது ஃபோட்டோகிராஃபிக்காக பண்ணுறது. இது ஸ்டெபிளைசர் உள்ளது, இதுவும் லென்ஸ் உள்ளது தான், இதுவும் செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லாஸ்ட் புக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் உள்ளது. எப்படி ஃப்ளாஷ் வச்சு எல்லாம் கிளியராக எடுக்குது ஃபோட்டோ. இதில் இந்த புக்கு என்னென்னா இது யார் புதுசாக கேமரா வாங்கினான்னு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக பிகினர்ஸ் தான். இதெல்லாம் செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு நீ கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 CD உள்ளது இருக்குது. ஒன்று இந்த சைட் பார்த்தீங்கன்னா EOS டிஜிட் சொல்யூஷன் டிஸ்க் உள்ள CD கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த சைட் பார்த்தீங்கன்னா EOSோட டிஜிட்டல் சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். இது இதுக்கு யூஸ் பண்ணலாம், விண்டோஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், மேக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேனானோட EOS Rebel T2i
EOSோட 550ஓட D கேமராவோட யூசர் மேனுவல். இது பார்த்தோன்னே வந்து அப்படியே புக்கு கம்ப்ளீட்டாக திக்காக இருக்குது. இது நீங்கள் படிக்க முடிக்கிறது வந்து கம்ப்ளீட்டாக வந்து 2 வீக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு எதாவது டவுட்டு இருந்துச்சுன்னா இந்த யூசர் மேனுவலில் அதை கேர்ஃபுல்லாக செக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட மெயின் ஹீரோ இந்த கேமரா. அது இந்த சைடு வந்து லென்ஸு, இது வந்து கேப்பு, லாஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ராப்பு. இப்போ வந்து நான் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இப்போ இந்த கேமரா வந்து எப்படி மாட்டணும்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கேமரா எடுத்துட்டு இது வந்து இது கழட்டுங்க. இது கழட்டிட்டிங்கன்னா இது உங்களுக்கே தெரியும் லென்ஸ் உள்ளே இருக்குன்னு. இது கேமரா இது மாதிரி தான், இதுதான் லென்ஸு. இது என்ன பண்ணுறீங்க, இது வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து இப்படி பின்னாடி இப்படி மாட்டிடுங்க. மாட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு சத்தம் வந்துடுச்சு. ஸோ ஃபிக்ஸாக மாட்டிடுச்சு. ஸோ இந்த சைடு தான் வந்து உங்களுக்கு கார்டு மெமரி போடுறது. ஸோ இது இப்படி ஓப்பன் பண்ணிவிடுங்க. இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த SD கார்டோட 16 GB உள்ளது. நான் இது வந்து மாட்டுறேன் இப்படியே. ஸோ மாட்டிட்டேன் இதை. இது எப்படி நீங்கள் வெளியில் எடுக்கணும்னா திரும்பி இன்னொருத்தர வந்து இப்போ அல்ல புஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா வெளியில் வந்துடும். இப்போ நான் ஜஸ்ட்டு புஷ் பண்ணிடுறேன். ஸோ மாட்டிடுச்சு. இது வந்து மூடிடும் இதை. இப்போ இப்படி பின்னாடி வந்துடுங்க. பின்னாடி வந்துட்டு இப்படி வந்து கொண்டு வந்துட்டிங்கன்னா வந்து இந்த சைடு தான் வந்து நீங்கள் பேட்டரி மாட்டினா இது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் இது ஓப்பன் பண்ணுறது. லைட்டாக கொஞ்சம் இப்படி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணோன்னே இந்த பேட்ரி கவர் போட்டிருக்காங்க. ஸோ கேமரா இப்படி வச்சுட்டு இந்த பேட்டரியோட கவரை வந்து இதை எடுத்துருங்க முதல்ல. ஸோ கவர் எடுத்தாச்சு. இது கவர் வந்து ஒரு இடத்துல சேஃபாக வச்சிங்க பிகாஸ் பேட்டரி கவர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பேட்டரி இருக்குது. இதுதான் வந்து நீங்கள் அடியில் வைக்கணும் இதை. ஸோ இதை அடியில் வச்சுருங்க இதை. ஸோ இப்படி தள்ளி லைட்டாக தள்ளிடுங்க. தள்ளிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் கேமராவில் எல்லாம் செட் பண்ணியாச்சு. லென்ஸு, பேட்ரி, SD கார்டு செட் பண்ணியாச்சு. இப்போ நான் இங்கே ஆன் பண்ணோன்னா இங்கே ஆஃப் அண்ட் ஆன் இருக்கும். இங்கே ஜஸ்ட்டு இது மேலே தூக்கிடுங்க. மேலே தூக்கிட்டிங்கன்னா வந்து கேமரா ஆன் ஆகிடுச்சு. இப்போ இந்த சைடு வந்துடுங்க. இந்த சைடு வந்தோடனே இது வந்து மூடி இருக்குது லென்ஸு. என்ன பண்ணுறீங்கன்னா இது ஜஸ்ட்டு வந்து இப்படி புஷ் பண்ணிடுங்க. புஷ் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ அவ்வளோதான். திரும்பி எப்படி மாட்டணும்னா வந்து இது ஜஸ்ட்டாக புஷ் பண்ணிவிட்டு இது மாட்டிட்டிங்கன்னா முடிஞ்சு. இப்போ இந்த கேமராவோட எல்லா ஃபங்க்ஷனும் நான் சொல்லிக்கிறேன். முதல்ல ஸ்டார்டிங் வந்து இந்த லென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து இது இருக்குது, ஆட்டோ ஃபோக்கஸும் இருக்குது, மேனுவல் ஃபோக்கஸும் இருக்குது, ஸ்டெபிலைசர் இருக்குது. ஆனில் தான் வச்சுருக்கேன் இதை, இல்லை ஆனில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் உள்ளது. இது ப்ரெஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்கே தான் உங்களுக்கு வந்து அந்த பேர் இருக்குது, மாடலோட பேர். இதுதான் வந்து நீங்கள் இது எடுக்கிறது, லென்ஸ் எடுக்கிறது இந்த இதுதான். அதுக்கப்புறம் வந்து இங்கே தான் வந்து இந்த சில்வர் இன்னொன்று இந்த மாதிரி இருக்குல்ல, இங்கே தான் வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ராப் மாட்டுறது இருக்குது. இங்கே தான் வந்து நீங்கள் மேலே வந்து அந்த ஃப்ளாஷ் லைட், பெரிய ஃப்ளாஷ் லைட் வந்து அது தனியாக தான் கிடைக்கும், பாக்ஸ் உள்ள கிடைக்காது கேமராவில். அது தனியாக வாங்கிங்க. இது வந்து மூடி இருக்குது. இதுதான் வந்து இங்கே தான் ஃப்ளாஷ் லைட் இருக்குது ஃபோட்டோ எடுத்தோன்னே. ஸோ வேறு என்ன இருக்குது, இங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கேமரா ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி ஃபோட்டோ ஷாட் எடுக்கிறது. இந்த வால்யூம் அதிகமாக இருக்கிறது. ISO இருக்குது. ஆன் பண்ணுற ஆஃப் பண்ணுறது இருக்குது. இங்கெல்லாம் ஃபங்க்ஷன் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு ஜூம் இருக்குது, ஜூம் கம்மியாக்கிறதும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதும் இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் இருக்குது, டிஸ்பிளே வச்சுருக்காங்க, மெனு இருக்குது, DISPU இருக்குது. வந்து இங்கே தான் வந்து இந்த செட்டிங் இருக்குது. உங்களுக்கு வந்து வீடியோ செக் பண்ணுறது, வீடியோ ஃபோட்டோ செக் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து டிலேட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. உங்களுக்கு ஃபைல் கூட இருக்குது, உங்களுக்கு கேமரா கூட இருக்குது. இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடில் தான் வந்து உங்களுக்கு இந்த HDMI டிவி போடுறது எல்லாம், இந்த USB போடுறது இருக்குது. இந்த சைடில் தான் உங்களுக்கு வந்து மைக் இருக்குது, மைக்கு வைக்கிறது. ஒன்லி பழைய மாடலில் மட்டும் தான் மைக் இருக்குது. புது கேமராலாம் வாங்கினீங்கன்னா வந்து மைக் ஆப்ஷன் இல்லை, மைக் மாட்டுறது ஒன்லி இந்த பழைய மாடலில் மட்டும் தான் இருக்குது மைக்கு. இப்போ வந்து நான் வந்து ஜஸ்ட் இதை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட கேமரா உள்ளது. இப்போ இங்கே ஒரு குறி மாதிரி இருக்கும், ஒரு மைனஸ் சைனு. இப்போ இந்த ஸ்டார்டிங் தான் வந்து இதுதான் வந்து கேமராவில் இருக்குது. இப்போ இதுதான் வந்து மூவி ஸ்டார்ட் பண்ணுற கேமரா உள்ளது. இப்போ நான் வந்து ஜஸ்ட் இந்த சைடு திருப்பி விட்றேன். இது வந்து நைட் போர்ட்ரேட் உள்ளது, நைட் டைமில் வந்து இந்த ஷாட்டில் எடுக்கிறது. அது அடுத்தது வந்து ஸ்போர்ட்ஸ் உள்ளது, ஸ்போர்ட்ஸ் டைமில் எடுக்கிற ஷாட் உள்ளது. அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் அப்பில் வச்சு எடுக்கிற ஷாட் இருக்குது. அதுக்கப்புறம் லேண்ட்ஸ்கேப் உள்ளதும் இருக்குது, போர்ட்ரேட் இன்னொன்றும் இருக்குது, ஃப்ளாஷ் ஆஃப் உள்ளதும் இருக்குது ஆப்ஷனு, ஃபுல் ஆட்டோ உள்ளதும் இருக்குது, CA உள்ளதும் இருக்குது உங்களுக்கு,
இங்கே தான் இந்த பியிலேருந்து ஆரம்பிக்கிறது தான் உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் ஆன் ஆகும். பாக்கியில் தான் வந்து ஃப்ளாஷ் ஆன் ஆகாது. பிகாஸ் வந்து இந்த பியில் மட்டும் இந்த பி ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்கில் வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும். இந்த ப்ரோக்ராம் உள்ளது இது டிவிக்கு உள்ளது. அதுக்கப்புறம் ஏவி வச்சுருக்காங்க. உங்களுக்கு எம் உள்ளதான் இருக்குது. ஏடிஇபி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒன் ஷாட் உள்ளது. இதெல்லாம் இந்த ப்ரோக்ராம் இந்த 5 உள்ளது வந்து இதெல்லாம் வந்து ஒன் ஷாட் உள்ளது. இப்படி யூஸ் பண்ணி நான் காட்டுறேன். இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து இது ஆஃபில் இருக்குது. இப்போ நான் இது ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணி சவுண்டு வந்துடுச்சு. ஆன் பண்ணோன்னே டிஸ்பிளே வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து அதில் கிளியராக இருக்குது கொஞ்சம். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக இந்த சைட் தைப்பீங்க. பிகாஸ் இதுதான் வந்து ஆட்டோவில் இருக்குது. இது கொஞ்சம் இப்போ இப்படி வச்சுடுங்க. இப்போ இது எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு நான் காட்டுறேன். இந்த பட்டன் இருக்குல்ல, இது கொஞ்சம் லைட்டாக ஹோல்டு பண்ணும். ஒரு 4 செகண்ட் தான் நீங்கள் ஹோல்டு பண்ணோம். ரொம்ப ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஷார்ட் எடுத்துரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். இப்போ லைட்டாக ஸோ ஃபோக்கஸ் பண்ணியாச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து இது வந்து இந்த கேமரா மோடில் இருக்குது. இப்போ நான் இப்படி ஆக்கிட்டேன்னா வந்து நைட் போர்ட்ரேட் மோடில் தான் இருக்குது. பிகாஸ் ஒன்லி இதில் மட்டும் தான் தெரியாது தான் உங்களுக்கு தெரியும். இந்த ஐ லென்ஸில் வச்சு தான் தெரியும் உங்களுக்கு. ஒன்லி இந்த மாடலில் மட்டும் தான் நீங்கள் வந்து ஐ லென்ஸ் ஒன்லி இந்த மாடல் மட்டும்தான். இந்த வீடியோக்கும் கேமராவுக்கு மட்டும் தான் இந்த மாடு. பாக்கிலாம் வந்து நீங்கள் லென்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணணும் நீங்கள். ஓ கைஸ், ஃப்ளாஷ் ஆச்சு பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த கேமரா பற்றி எல்லா டீட்டெயிலும் எல்லா ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு. இது மேலே நிறைய ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. ஆனால் போக வீடியோவில் வந்து நான் வந்து பார்த்துக்கேன். இல்லைனா வந்து உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் யூசர் மேனுவலில் வந்து நீங்கள் பொறுமையாக செக் பண்ணி கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம். பிகாஸ் அது பெரிய லென்த்தியான புக்கு, அது ரொம்ப திக்கான புக்கு. அது 2 வீக்ஸ் ஆகும். ஆனால் பொறுமையாக செக் பண்ணிங்க. சரி, இப்போ வந்து நான் இதோட ப்ரைஸ் நான் சொல்கிறேன். ஆனால் வந்து அமேசான்லேயே இல்லை, ஃப்ளிப்கார்ட்லேயே இல்லை. பிகாஸ் இது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. அதே சேர்த்து வந்து இது ஓல்டு மாடல் உள்ளது. ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஜிமெயிலில் பண்ணுங்கள். புதுசாக வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் வந்து பேஜும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதிலே போய் ஃபாலோ பண்ணுங்கள். அதே சேர்த்து வந்து விஸ்டம் பயணங்களையும் வந்து அதுலேயும் வீடியோ போட்டுருக்கேன். அதிலே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதிலே கமெண்ட் பண்ணுங்கள், ஜிமெயிலே அதிலே ஃபாலோ பண்ணுங்கள். Until signing from Mohammed Ways, bye.